இது சாட்டர்டே மார்னிங் 6 o'clock சன்ரைஸோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டே. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். ஊரில் வந்து கொஞ்சம் கோயில் திருவிழா நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்குது. இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம ஊருக்கு வரோம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆனோடனே கொன்னையூர் போய் சாமிக்கு வந்து ஒரு அர்ச்சனை போட்டாச்சு. அப்போ தான் கொஞ்சம் மனசு வந்து நிம்மதியாக இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும். அதுக்கப்புறம் கொன்னையூர்லேருந்து வீட்டுக்கு வந்து ஒரு 20 kilometers வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக இந்த புளிய மரம் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரியே இருக்கும். எப்போவுமே இந்த இடம் க்ரீனிஷாக இருக்கும். வயலுக்குள்ளே என்ட்ரி ஆனனே போய் நான் இந்த ஆடு மாடுகளை தான் பார்த்தேன். எப்பயுமே இவனுங்க எத்தனை பேர் இருக்கானுங்க, எல்லாம் நல்லா இருக்கானுங்களான்னு பார்த்துட்ருப்பேன். உள்ளே போன உடனே யாரையும் கூட எதுவுமே கேட்க மாட்டேன். ஃபஸ்ட்டு இவனுங்களை தான் போய் பார்ப்பேன். இன்றைக்கி மாங்காய் பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாக சடையாக காய்ச்சிருக்கு. இது வந்து நம்ம கம்மாய் போகிற ரூட்டு. கம்மாய்க்குள்ளெல்லாம் தாத்தா இருக்கிற வரைக்குமே வந்து தண்ணியும் நிறையா நல்லா இருந்துச்சு. இப்போ அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஃபுல்லாக புதரேறி போய் கிடக்கு. தண்ணி வந்து இப்போதைக்கு இருக்காது இந்த சம்மர் சீசனுக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனிச்சுன்னா இருக்கும். இது வந்து மாட்டுக்கொட்டை. எப்போ போனாலுமே போய் பார்ப்பேன். இங்கே ஏதாவது புதுசாக ஏதாவது செடி வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத போய் பார்ப்பேன். பிரண்டை செடி இந்த ஏரியா ஃபுல்லாக பிரண்டையாக தான் இருக்குது. அதுவும் மொத்தமாக இருக்குது. யாருக்காவது ஹெல்த் இஷ்யூலாம் இருந்து கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட இப்போ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆவரம்பூ விதைகள் கேட்டிங்கள, எத்தனை கிலோ வேணுங்கிற அளவுக்கு தோட்டம் ஃபுல்லாக மஞ்சள் கலரில் பூ பூத்து சடையாக காய் காய்ச்சிருக்கு. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கனகாமரம் இதுவுமே ஃபுல்லாக இருக்குது. தோட்டம் ஃபுல்லாக க்ரீன் கனகாமரமாக தான் இருக்குது. போன வாட்டி நான் வந்தப்போ ஃப்ளவர் வந்து இதில் இல்லை, ஆனால் இந்த வாட்டி வைக்கிறப்ப ஃபுல் ஃப்ளவராக இருக்குது. அதே மாதிரி எல்லாமே வந்து இந்த க்ரீன் கனகாமரம் வந்து ஒரு நார்மல் கனகாமரம் மாதிரி இருக்காது, டக்குன்னு வாடிடும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இந்த பூக்களை பார்க்குறப்ப எனக்கு சின்ன வயசில் நான் இதில் சாப்பாடு செஞ்சு விளாண்டது தான் ஞாபகம் வருது. அதனால் எடுத்து சும்மா கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தென்னை மரம்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி, அதுக்கப்புறம் மரம் எல்லாத்தையுமே வந்து நட்டாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் சரி முருகர் கோவில் ஒன்று பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த விளாக் நான் போடுறேன். பாய்.